அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களுமே உகந்த தினம் என்றாலுமே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அன்று கிரிவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பானது. கிரிவலம் எப்படி செய்ய வேண்டும், தரிசிக்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சிவாலயங்களில் அக்னிதலமாக விளங்குவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில். திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் என்பது நம்பிக்கையாக இருக்கு. அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்பிகையும் தரிசிப்பது எவ்வளவு சிறப்பானதோ, ஆனந்தத்தை தரவல்லதோ, அதே அளவு இறைவனை மனதில் நினைத்து கொண்டு இந்த மலையை கிரிவலம் வருவதால உள்ளமும் உடலும் நலம் பெறும். கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களுமே உகந்த தினம் என்றாலுமே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அன்று கிரிவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பொழுது வழியில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு பார்த்தா இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான லிங்கம் அப்படின்னும் சொல்லப்படுது. திருவண்ணாமலை மொத்தம் 14 கிலோமீட்டர் சுற்றளவு கம்பீரமாக காட்சி தரும் அண்ணாமலை சுற்றி எண்கோண வடிவில் 8 சிவலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோவில், 7 முருகன் கோவில், ஆதி காமாட்சியம்மன் கோவில், மொத்தம் 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையாக இருக்கு. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேஷாத்திரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராமசுரத்குமார் போன்ற சாஸ்திரங்கள் இருக்கிறதாகும். அங்கே பக்தர்கள் அவரது தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்துக்கொள்ளலாம். நிறைமாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடி வைக்கும் பொழுது தன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு செல்லலாமோ, அதுபோல கிரிவலம் செல்லும் பொழுது நாம் சிவபெருமானை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு அவரின் திருப்பெயரை உச்சரித்து கொண்டு பக்தியுடன் நடந்து கொண்டு செல்ல வேண்டும். கிரிவலம் செல்லும் பொழுது எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டால் அல்லது இனிப்பு வாங்கி கொடுத்தால் பெரும் புண்ணியம் வந்து சேரும். எத்தனை 1000 எறும்புகள் உண்ணுகிறதோ அத்தனை 1000 உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருவண்ணாமலை கிரிவலம் தொடங்குவதற்கு முன்பு அண்ணாமலையார் கோவில் அருகே இருக்கக்கூடிய பூதநாராயணன் அவரை அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. பூதநாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம். அவரை வணங்கிவிட்டு பின்பு வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை நாம் வணங்க வேண்டும். அதன் பின்பு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் அம்பிகையும் நாம் தரிசனம் செய்ய வேண்டும். கோவிலில் ராஜகோபுரத்தை வணங்கி நாம் மலையை வலம் வர தொடங்க வேண்டும். இப்படி தான் கிரிவலம் தொடங்க வேண்டும் என்பது நியதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அண்ணாமலையாரை தரிசிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளை போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தங்களை தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல. மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றாக சொல்லப்படுது. இறை வழிபாடு இல்லாவிட்டால் நம்மளுடைய அன்றாட தேவைகளை நாம் வாழும் பூமி நமக்கு வழங்காது. அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோவில்களை சார்ந்திருக்கு. கோவில் இல்லாத ஊர்களை குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு சொல்லும் உண்டு. இதன் மூலம் கோவிலின் அவசியத்தை நம்மால் உணர முடியும். நம்முடைய பாரத தேசத்தில் பல கோவில்கள் இருக்குது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில்களின் எண்ணிக்கையே சொல்லவே வேண்டாம். அப்படி அமையப்பட்ட கோவில்களில் சுமார் 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என பெருமை பெற்றது தான் திருவண்ணாமலை. காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக திருவண்ணாமலை கோவில் இருக்குது. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவார தலம்.
அம்மனின் 51 சக்தி பீடங்களில் அருண சக்தி பீடமாக இருக்குது. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல் இங்கு விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது. இந்த தலத்தில் கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் இருக்கக்கூடிய அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. கோவிலில் 9 கோபுரங்கள் இருக்குது, 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம். இதன் அடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்குது. படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றியிருக்காரு. இருவருமே சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து சென்றிருக்காரு. அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்கார். பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு. அவரால் காண முடியவில்லை. சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் மடிமுள்ள ஒரு ஜோதி வடிவில் தோன்றியிருக்கார். பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்லவிட்டு கண்டுவிட்டதாக பொய்யுரைச்சிருக்கார். இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூஜையோ கோவிலோ கிடையாது எனவும் சாபம் விட்டிருக்காங்க. அதே போல தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என கூறிவிட்டிருக்காரு. இதன் காரணமாக இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க. பிரம்மோற்சவம், ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகா தீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் இங்கு நடைபெறும். வருடத்தில் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தலத்தில் நடந்து கொண்டு இருப்பது சிறப்புக்குரிய ஒன்று. தினமுமே 6 கால பூஜைகள் நடைபெறுது. சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கட்கிழமையாக இருக்கும். சோமவாரம், சோம பிரதர்சனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை அறிந்து கொள்ளலாம். திருவண்ணாமலை அக்னிமலை, அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை, அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று விசேஷ வழிபாடு நடக்கிறது. செவ்வாய்க்கிழமை அன்று வழிபடுவோர் பிறவி பிணியில இருந்து விடுபடலாம். அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகும், கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது. இந்த மலையானது 2668 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள், அஷ்டலிங்கங்கள் இருக்கு. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கு 1008 லிங்கம் அமைஞ்சிருக்கு என்று சொல்லப்படுது. இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை நம்மால் காண முடியும். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு நாம் ஞாயிற்றுக்கிழமையில் கிரிவலம் மேற்கொள்வதால் சிவலோக பதவியும், திங்கக்கிழமையில் இந்திர பதவியும், செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமை நீங்கும், புதன்கிழமை கலைகளில் தேர்ச்சி முக்தி கிடைக்கும், வியாழக்கிழமை ஞானம், வெள்ளிக்கிழமைகளில் வைகுண்ட பதவி, அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் பிறவி பிணை அகலும் அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் இங்கு அமைஞ்சிருக்கு. கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. பின்னர் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை நாம் வணங்க வேண்டும். அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.